பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ, அவார்ட் கிடைக்க போகுதா? எனக்கு அவார்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே உங்க மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸோட குட் விஷஸ் தான். தேங்க்யூ வெரி மச். பாய். யாருக்குங்க அவார்ட்? எனக்கு தான். நான் செஞ்ச கடமையை பாராட்டி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மெடல் தர போறாங்க. நீ வீட்டுல எனக்கு என்ன தர போற? உங்களுக்கு பாராட்டுக்கு மேல பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்டு கூடாதா? அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். சமயக்கட்ட வந்து நான் சமைச்சா நீ விடுவியா? நல்லா இருக்க. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர், உங்களை எப்படி சமைக்க விடுறது? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் சமயக்கட்டுல கண்ணீர் விடுறாங்க. ஏன் கண்ணீர் விடுறாங்க? வெங்காயம் உரிக்கிறதுனாலதான். போதும். அப்பா பிள்ளைக்கு இதே விளையாட்டு வாடிக்கையா போச்சு. புறப்படுங்க. டேய், ஸ்கூலுக்கு புறப்பட்டா போங்க. இவன் ஒரே செல்ல பிள்ளை, இவங்க இப்படிதான் விளையாடுவேன். எனக்கும் அவன் ஒரே செல்ல பிள்ளை தான். புறப்படுங்க. விளையாடும் போது விளையாடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ராத்திரி பத்தி இப்பவே என்ன? எதுக்கும் அட்வான்ஸா சொல்லி வைக்கலாம். புறப்படுங்க. அம்மா, அப்பா என்ன ரகசியம் சொன்னாரு? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாரு. புறப்படு. ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ, உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கொண்டா கொண்டா இப்படி கொண்டா. அப்படி நல்லா போட்டா. வாங்கடா கொண்டா. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. என்ன இப்பதான் கொண்டா. சீக்கிரம் கொண்டா கொண்டா. டாக்டரை போடு. அந்த லாரியை ஃபாலோ பண்ணுங்க. போலீஸ் ஃபாலோ பண்ணுது. சீக்கிரம் பசங்க போய்யா. சொல்லி அவரை பக்கத்துல ஜீப் வந்தாச்சு. போட்டியா? எஸ்பி புடிச்சிட்டானா? அப்படியா? ஆமாங்க. நாங்க தப்பிச்சதே பெரிய அதிசயம். அந்த எஸ்பி என்னமா விரட்டி பிடிக்கலாம் தெரியுங்களா? எதிரியா அதிகமா போடாது. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிராம்பு மூட்டைகளை கடத்தல்காரர்கள் கடத்தினார்கள். போலீஸ் சூப்பரண்டென்ட் ராஜசேகர் அவர்களை தனியாக விரட்டி பிடித்தார். கடத்தல்காரர்கள் சிலர் தப்பிவிட்டனர். என்னங்க என்னங்க,
அவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க ஒரே ஆளா பிடிச்சீங்க? ஆமா, உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். போலீஸ்காரங்களுக்கு தைரியம் தான் உண்மையான நண்பன். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அப்பா என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நானும் எல்லாரையும் சுட்டிருப்பேன். வெரி குட். பாத்தியா என் பையனை? ஆஹா, நீங்க தான் மெச்சுக்கணும். அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். குடுடா. இவன் ஒருத்தன் இப்ப பார்த்தாலும் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு. லட்சுமி, அருணாவுக்கு எஸ்டிடி போடுச்சு, போட்டியா? ஆமா, போன் பண்ணா அவ ஹாஸ்டல் ரூம்ல இருக்காளோ எங்கயாவது வெளியில போயிருக்காளோ? ட்ரை பண்ணி பாரு. ஓகே. கோட் என்ன? நாட் டு 4. ஹலோ, அருணா ஹியர். நான் அண்ணி பேசுறேமா. என்ன நீ, என்ன விஷயம்? இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்பட்டு உடனே ஊருக்கு வா. எதுக்கு? போன்ல சொல்ல முடியாதுமா, புறப்பட்டு வா. விஷயத்த சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு. இங்க வா பேசிக்கலாம். சரி, ஓகே, வர. அழகா இருக்குல்ல? எதை சொல்ற? இந்த புத்தகத்துல இருக்கிற பொண்ணோட படத்தை சொல்ற. ஓஹோ, நான் கூட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை சொல்றியாக்குன்னு நினைச்சேன். அது கூட நல்லாவே இருக்கு. மேடம், எது வரைக்கும் போறீங்க? என்னடா மேடம் பேசாம இருக்காங்க? ஊமையா இருப்பாங்களோ? சேச்சே, செவிடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. தனியா போற பொண்ணுகிட்ட இப்படியா மேனஸ் இல்லாம பேசுறது? டேய், கோபத்துல கூட மேடம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பத்தியா? மேடம், இன்னும் 50 கிலோமீட்டருக்கு எந்த ஜங்ஷனும் கிடையாது, தெரியுமா? தெரியும். இப்போ உங்களை என்ன செய்ய பாரு. ஏய். சீ, விடுடா. ஏய். விடு. ஜங்ஷன் இல்லன்னா இப்படிதான் கலாட்டா பண்றதா? ஜாக்கிரதை. நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ரயில்ல கொள்ளையடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொள்ளையடிச்சா அதுல ஒரு த்ரில் இருக்கும். நீங்களா கொடுத்தா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னங்க, அருணா வந்துட்டா. ஆமா அருணா, ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுக்காக என்ன இவ்வளவு சீக்கிரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? வயசு பொண்ணு எதுக்காக வர சொல்லுவாங்க? இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. எப்ப இவளுக்கு எக்ஸாம் முடியும், எப்ப இவளை வீட்டை விட்டு துரத்திலாம் நினைச்சீங்களா? சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்ல மாப்பிள்ள ஒருத்தன் இருக்கான்னு சொன்னான். உடனே உன்னை வரவழைச்சு கல்யாணத்தை முடிச்சுடலாம் நினைச்சேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எவனையும் நம்பி நான் கழுத்தை நீட்டுறதா இல்ல. உங்க அண்ணனை நம்பி நான் கழுத்தை நீட்டல. உங்க அதிர்ஷ்டம் எங்க அண்ணன் கிடைச்சாரு, அதுவும் எஸ்பி. எனக்கு வரவ ஒரு முகமூடி திருடனா இருந்துட்டா. ஆன்ட்டி, முகமூடி திருடன் யாருன்னு சொல்லுங்க, நான் அவனை சுட்டுறேன். சுட்டு. டேய், சும்மா இருடா, முந்திரி கொட்ட மாதிரி. அண்ணி, என்ன அவசர அவசரமா வர சொன்னதுனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? என் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு காலி பைய ஏறி என் கையை பிடிச்சு இழுத்துட்டான். நீ சங்கிலி பிடிச்சு இழுக்க வேண்டியதானே? அதுக்கு முன்னாடிதான் அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டானே. நல்ல வேளை, அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. யார் அது? ரயில் கொள்ளக்காரரா. ரயில் கொள்ளைக்காரனா? கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாரு. அந்த கடவுள் தான் ரயில் கொள்ளக்காரன் அவதாரத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கான். சரி, உள்ள வா. வாமா. ஏண்டா அந்த பொண்ணு மேல பூ வீசின? அதை கேட்க நீ யாரு? நான் யாரா?
தடுத்தீங்க? ஜீவா, இவர் யார் தெரியுமா? யாரு? இவரைத்தான் நான் விரும்புறேன். ஓ, அனு, இவர் யார் தெரியுமா? யாரு? அன்னைக்கு ட்ரெயின்ல ஒருத்தர் காப்பாத்தினார்னு சொன்னேனே, அவர் இவர்தான், ஜீவா. ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். அதான் சாரி. அதனால நான் பரவாயில்ல. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. மணி 8 ஆயிடுச்சா? கமான். 1 2 3. டாடி டேய், உனக்கு எதுக்காக இந்த துப்பாக்கியை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? நீ துப்பாக்கியில் நல்லா பழகணும், மனோதைரியம் வளரணும், குறி தவறாம சொல்றதுல எதிர்காலத்துல பெரிய சாம்பியனா வரணும். ஓகே? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கமான் கமான் கமான். என்ன சார் வேணும்? ஒரு ஸ்வீட், ஒரு போண்டா, ஒரு எள்ளி. என்ன சார் 2 பேர் இருக்கீங்க, ஒன்னொன்னு ஆர்டர் பண்றீங்க? சொன்னதை கொண்டாயா? ஒரு ஈரோடல் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்றீங்களே, உங்களுக்கு வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணீங்களா எல்லாம் உங்களுக்குன்னு? சொன்னது எனக்கு. அப்போ எனக்கு இல்லையா? அடைச்சு அலையாத, வரதுல ஆளுக்கு 50-50. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, கிளம்பி எடுத்து வரேன். அருணா, கண்டக்டர் ஒரு இளநில 2 ஸ்ட்ரா. கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சிட்டான். அன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாளா இல்ல ஹஸ்பண்ட் ஆக்க சொன்னாளா? எஸ்பிஏக்கு. இந்த ஆட்டம் நீதான் ஜெயிக்க போற. எப்படி சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் தெரியும். இவ்வளவு நாளா எனக்கு சொல்லவே இல்லையே. எங்க என் கையை பாருங்க. பட்டு கை. ஐயோ, என்னங்க இது பட்ட பகல்ல போய்? கைக்கே எப்படின்னா அப்புறம் எப்படி? விளையாடுங்க விளையாடுங்க. நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கீங்க, அங்க பார்க்கல உங்க தங்கச்சி இன்னொருத்தவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. யோ, என்னையா சொல்ற? நீங்க இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, அங்க உங்க தங்கச்சியும் யாரோ ஒருத்தனும் ஒரே இளநில 2 ஸ்ட்ரா போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உறிஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா? என் கண்ணால பார்த்தேன். இதை இப்படியே விட்டீங்கன்னா ஒரே துப்பாக்கியில 2 தோட்டா போட்டு நீங்களே சுட்டுட்டு நீங்களே செத்துருவீங்க. இது தேவையா? மன்னிச்சிருங்க அண்ணே, பஸ்ல என் கூட ஒருத்தர் தகராறு பண்ணாரு சொன்னேன்ல, அவரைத்தான் நான் விரும்புறேன். மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல போய் முடிஞ்சிருக்கா? தப்பு உன் பேர்ல இல்லம்மா. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு. அண்ணே, கவலைப்படாதம்மா, நீ விரும்புற அந்த பையனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அண்ணே, அப்பா ஓ. எங்க போறீங்க? அது அம்மாவுக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வருது, அவளுக்கு பயமா இருக்கு, அதுக்காக நான் துணைக்கு போறேன். அப்ப எனக்கும் பயமா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க. இதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன பண்றது? பேசாம இரு. ஓடியா ஒரே 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 ஒரே. உங்க குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, டைம் ஆயிடுச்சு, அருணா வளைச்சிட்டு வா. மாப்பிள்ளைக்கு முகத்துல என்ன காயம்? அது ஒண்ணு இல்லைங்க, ரயில்ல இருந்து இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு.
அப்பவே தம்பி வர வைக்கப்பட்டான். நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம். அதனால நாங்க பரவாயில்ல. அண்ணி இவன்டா என்னனே அவன் இவனுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கூப்பிட்டுக்கலாம். இப்ப வாய் மூடு. என்ன தம்பி பேசாம இருக்க? ஒன்னும் பிடிச்சிருக்குல்ல? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்புறம் என்ன அருணா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்குல்ல? அவள என்ன கேக்குறது? சம்மதம் தான். அப்ப நாங்க புறப்படுறோங்க. போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறோம். வர்றோங்க. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல. ஏன்னா அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? இந்த ட்ரெயின்ல ஒருத்த கையை பிடிச்சிருக்கான்னு சொன்னேனே, அவன் இவன் தான். அப்படியா? இப்ப அவனை முட்டி முட்டி தட்டுறேன். நம்ம பொண்ணு கையை பிடிச்சு இழுத்தது ஊர் பூரா தெரியணுமா? நமக்கு பிடிக்கலன்னா விளைவிக்க வேண்டியதானே. இந்த கல்யாணம் வேண்டாம். சரிதானே? அப்பா அவன ஆமா, இவர் சுட்டு தள்ளிடுவாரு. போடா பா. இந்தங்க நீ காஃபி. அப்படி வை. கொஞ்சம் இருங்க. அண்ணே, அன்னைக்கு ட்ரெயின்ல என்ன ஒருத்தர் காப்பாத்துனான்னு சொன்னேனே, அவர் இவர்தான். இவனா? ஆமா, இவர் போட்டோ எதுக்கு உங்க ஃபைல்ல இருக்கு? இவனைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அவனை எப்பாவது பார்த்தேன்னா ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து. உதவி செஞ்சவங்களை காட்டி கொடுக்க சொல்றீங்களா? நான் மாட்டேன். என்னமா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? ஓட்டர் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே சே யோ, ஏன் அதுக்கு வெளியில போட்ட? யாரதோ தெரியல. என்ன யாரதோ தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ள பலிச்சிட்டா உள்ள வந்து விழும். உங்க பல்ல இருங்க எடுத்தார சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எதுக்கு? இதை சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே போற அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேணாம், போயா. நான் கட்டிக்க போறவா இப்படி எல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். யோ, ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. உம்மானம் தான் போகும். ஏன் அப்படி பயவழன்னு பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ, போகியா. இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவன் இவன பல்ல கட்டிடுவேன். போயா, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்பம் முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா, என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டா. ஆத்திரப்படாதம்மா. என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டா. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின, அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க 2 பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துட கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேரை அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும்போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன். அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல அவனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம், இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் அவர் முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸை எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு. அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னடா ட்ரெஸ்ஸோட வந்துட்ட? ஸ்ட்ரைக்கா? பஸ் ஆட்டோ மோதல இல்லடா.
லீவ் போட்டியா? அட இல்லடா, இனிமே பர்மனண்டா இங்கதான் இருக்க போறேன். சஸ்பெண்டட். சஸ்பெண்டா? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லடா, ஒரு பொண்ணு ஓடுற பஸ்ல ஏறிட்டா. அவளுக்கு நடதான் அழகே. அதனால கை கால் உடைஞ்சு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறக்கூடாதுன்னு அடி புடின்னு புத்திமதி சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு? சஸ்பெண்டட். வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா, மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு வெட்டிட போறேன். போடா, நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். நான் நினைச்ச வேலையே வேற. அதை நான் நிறைவேற்றி காட்டுறேனா இல்லையான்னு பாருடா. டேய், விடுமா. சொன்னா கேளு. இங்க வா இப்படி. என்ன தேய்க்கிறதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? எனக்கு என்ன தாட்டி வேண்டாம், ஒண்ணும் தாட்டி வேண்டாம், போ. ஏய், சொன்னா கேளு. என்ன தேய்ச்சிட்டா கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு நல்லா தெரியும்டா. ஐயோ, எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம், ஒண்ணும் தெரிய வேண்டாம், போ. உட்காரு, உட்காருடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாருங்க. அடடே, அப்படியே நான் வரைஞ்சிருக்கானே. வெரி குட். இந்த ஸ்கூல்ல டிராயிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? இது வேற கத்துட்டு இருக்கியா இப்போ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? படம் வரையறதுலயும் துப்பாக்கி சுடுறதுலயும் ஃபர்ஸ்ட் வந்தா பத்தாது, படிக்கிறதுலயும் ஃபர்ஸ்ட் வரணும். போ, போடா, போய் படிப்போ. ஏன் அவனை மிரட்டுற? ஃபிஃப்த் ஃப்ளோர் போப்பா. இருங்க சார், இன்னும் 2-3 பேர் வரட்டும். உங்க ஒரு ஆளுக்காகலாம் மேல போக முடியாது. தம்பி, ஃபிஃப்த். ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுனை சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்தியா பூரா சுத்துறேன். என்ன கேட்க எவனும் வர முடியாது. சார், உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன்பா? இல்ல, தானாவே பேசிட்டு இருக்கீங்களே. நான் தானா பேசுவேன், தானா பாடுவேன், தானா ஆடுவேன். அத கேட்க நீ யாரு? ஓஹோ, நீங்க அந்த கேஸா? எந்த கேஸ்? பாவம், இந்த நிலைமையில உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. சார், எத்தனை ஃப்ளோர் போகணும்? ஃபிஃப்த் ஃப்ளோர். ஆமா, நீங்க ஃபிஃப்த். 2 பேரும் ஒண்ணா? ஏய், ஜோடி சேர்த்து பேசாத. புறப்படு. லிஃப்ட் நின்னு போச்சே. ஹலோ, என்ன பவர் கட்டா? இல்ல சார், டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேரா? அப்ப இன்னும் 1 மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதான். 1 மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம 2 பேரும் ட்வீட் பாடுவோம். இல்ல, நீங்க 2 பேரும் ட்வீட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். போப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் டைம் ஆகுது? 5th ஃப்ளோர்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்க போகுது, அதை பார்க்க போனோம். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத, நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா, சரி, இவரு ஆடி கீச்சிடுவார். டேய், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கூட வேற ஆளுக்கு எடுத்துட்டு போறேன். அட, இதை கொடுத்துட்டு வேற எடுத்துட்டு போறா. ஐயா குடிங்க, அம்மா குடிங்க. சாப்பிடு. ஐயா சாப்பிடுங்க. அறிவு கேட்டத்தனமா பேசாத. இதுவும் சின்ன இடம். சில்லுன்னு குடிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு எதுக்கு சொல்றீங்க? ஓஹோ, அத சொல்றீங்களா? தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே சொல்லி அசிங்கப்படுத்திடாத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார்? ஏமா புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, இவர்தான் வந்து அச்சத்தை போட்டது மாதிரி. உன் வேலை பார்த்துட்டு போயா. ஏதோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பேசினா திட்டுறீங்களா? இன்னைக்கு பூரா கரண்டே வராது, உள்ளே கிடங்க. கரண்ட் வந்துருச்சு. எஸ். ஹாய். ஹலோ. யூ ஆர் ரியலி கிரேட். என்ன பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். நீங்க இந்த அளவுக்கு ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போலித்தனமா பாராட்டுறதும் பொறுப்பு இல்லாம திட்டுறதும் ஒரு மாதிரி பொண்ணுங்களுக்கு வழக்கம். இதெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் மடையன் இல்ல. நீங்க என்ன பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி. அதான் கண்டக்டர் வேலையில இருந்து தூக்கிட்டேன். இப்போ நான் டான்ஸர். எப்படி தூக்குவேன்? என்னங்க தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க? இப்ப நான் உங்களை தூக்குறதுக்காக வரல, தூக்கி பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை டிஸ்மிஸ் பண்ண நான் காரணமா இருந்துக்க மாட்டேன். அப்போ டான்ஸ் தெரியாத கண்டக்டர்னா எது வேணாலும் பண்ணலாங்கிறியா? இத பாரு, கலைங்கிறது அது தொழிலை வச்சிருவங்க கிட்ட மட்டும் இருக்கணும் இல்ல. கண்டக்டர் கிட்டயும் இருக்கலாம், கடலை மிட்டாய் விக்கிறவங்க கிட்டயும் இருக்கலாம். அதை பத்தி நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அதை பத்தி வருத்தப்படலீங்க. சண்டேல ஆரம்பிச்சு நம்ம சந்திப்பு சந்தோஷத்துல முடியுதுங்கிறத நினைச்சா. நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? என்ன? டான்ஸ் தான். ஓ, எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் கத்து தரேன்.
தள்ளுடா. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். ஏய், தள்ளுடா. புடி. ஏய், இங்க வா. மீன்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. இதை எடுத்துட்டு நீ கிளம்பு. அந்த எஸ்பி வராயா, நம்மள பார்த்தா விட மாட்டாரு. வீடு போனாலும் பரவாயில்ல, வாங்கடா ஓடிடலாம் வாங்க. சார், நீங்க மப்டியில இருந்தாலும் உங்களை அடையாளம் கண்டு பயந்துட்டு ஓடுறாங்க சார். வெறும் மீனை தானே பிடிச்சிருக்கானுங்க, ஏன் ஓடுறானுங்க? சார், பஞ்சாயத்து போட்டு தெரியாம திருட்டு தரமா மீனை பிடிச்சிருப்பானுங்க. போனா போட்டு விட்டுருங்க சார். சரி வா போலாம். ஒரு மீன் எடு. கையெழுத்தை தின்னுட்டு மீன்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சோ. ராஸ்கல்ஸ். இதெல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போங்க, நான் வந்துடுறேன். எஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். வா வீட்டுக்கு போலாம்.